எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ராசியிலிருந்து சனீஸ்வரர் 9வது ராசியில் இருந்தாருன்னா என்ன பலன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து இந்து மதத்தோடையும் ஜோதிடம் ஜாதகம் இதோட தொடர்புடைய வீடியோ. அதனால் இதிலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இல்லை தெரிஞ்சுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். யாருக்கு வந்து எந்த ராசிக்காரவங்களுக்கு சனி 9ஆம் இடத்துல வருவார் அப்படின்னு பார்த்தா, யாருக்கு இத்தனை நாள் 8ஆம் இடத்துல இருந்தாரோ அஷ்டம சனி அனுபவிச்சவங்களுக்கு 9ஆம் இடத்துல இப்போ வருவார். 9இல் சனி வந்தால் பாட்டு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 9இல் சனி வந்தால் உயர்வுகள் வந்து சேரும். இவ்வளோ 2.5 வருஷம் அஷ்டம சனியில் கஷ்டப்பட்ட அந்த பிரச்சனைகள் எல்லாம் போய் நிறைய உயர்வுகள் நல்லதெல்லாம் நடக்கும். பண்பில்லார் பழக்கம் மாறி இவ்வளோ நாள் வந்து நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தெரியாதனமாக கெட்டவங்க சகவாசத்தோடெல்லாம் இருந்திருப்போம். அது மாறி பகையெல்லாம் விலகி ஓடும். நம்மளுடைய எதிரிகள் எல்லாம் கூட பயந்து ஓடி போயிடுவாங்க. நண்பர்கள் அதிகம் சேர்வர். நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல நண்பர்கள். நல்லதோர் பதவி வாய்க்கும். வேலையில் ப்ரமோஷன்ஸு இதெல்லாம் கிடைக்கும். கண்படும் விதத்தில் உங்கள் கனிவான வளர்ச்சி கூடும். மற்றவங்கெல்லாம் பார்த்து கண்ணு படுற அளவுக்கு அவ்வளவுக்கு அதிகமான வளர்ச்சிகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இப்போ 2014 டிரான்சிட் படி பார்த்தா எந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல வராருன்னா மீன ராசிக்கு 9ஆம் இடத்துல வராரு. அதனால் இந்த பலன்கள் வந்து மீன ராசிக்கு பொருந்தும். இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.